இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வேற யார் வீட்டுக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நிறைய பழங்கள் வாங்கிட்டு போவோம். அதுல கண்டிப்பா ஆப்பிள் இருக்கும். ஆப்பிள் வாங்கிட்டு போறத வழக்கமா வச்சிருப்போம். ஆனா அந்த ஆப்பிள்ல ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை பத்தின சீக்கிரட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இனிமே ஆப்பிள் வாங்குங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்பர் 1, அந்த ஆப்பிள்ல ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ல 4 டிஜிட்ல நம்பர் பிரிண்ட் ஆகி இருந்தாலும் சரி, இல்ல அந்த பிரிண்ட் ஆகியிருக்க நம்பர் 4 அப்படின்ற நம்பர்ல ஸ்டார்ட் ஆனாலும் சரி, அந்த ஆப்பிள்ல பூச்சிக்கொல்லி மற்றும் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது நமக்கு சீப்பாவே கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல அது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதான்னு கேட்டா கிடையாது. நம்பர் 2, அந்த ஆப்பிள்ல ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ல 5 டிஜிட்ஸ் இருந்து அந்த 5 டிஜிட்ஸ்ல அது ஆரம்பிக்கிற நம்பர் 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மரபணு மாத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது அது இயற்கையானது கிடையாது. அதுக்கு பதிலாக ஆய்வகத்துல உருவாக்குனது. சரி, அப்ப எதுதான் தரமான பழம்? அதுல ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், என்ன நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா அதுலயும் 5 டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அதுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 9 அப்படின்ற நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பழங்கள்ல பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அது இயற்கை முறையில உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கும். அதே நேரம் மற்ற பழங்களை விட அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதுதான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஏத்த தரமான சிறப்பான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆப்பிள். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் நான் கூகுள்ல படிச்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சின்ன அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பை பை, சேஸ் ஃப்ரம் சுபத்ரா குமரையன்.